உங்களில் ஒருவன் நான் என்று தலைப்பு. ரொம்ப சுறுசுறுப்பாக சத்தம் போட்டு பேசினா நடிகர் மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்னு தாவேகா விஜய் அவர்கள் இன்றைக்கி செயல்வீரர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எப்படி பேசின ஒரு பண்பு இருக்கிறதா? சினிமா வேறு, அரசியல் வேறு. தீய சக்தியா, ஊழல் சக்தியா? என்னமோ 2,20,00,000 பேர் ரேஷன் கார்டு அவருக்கு வீட்டுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்களாம். என்ன கனவாக கண்டுறீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொண்டர்கள் இளைஞர்கள் இருக்கிறான், எல்லா கட்சியிலையும் இருக்கிறான். திரும்ப சொல்கிறோம் நாங்கள். இன்னும் இவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுங்களா? அவர் IRS ஆஃபீஸர், இந்திய ரயில்வே சர்வீஸில் இருந்தவர். ரெவன்யூ சர்வீஸில் அவர் என்ன பண்ணார்? 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் தூய்மையான அரசியல் நடத்தணும்னு அரசுக்கு வந்தார். ஆம் ஆத்மி கட்சியை ஆரம்பித்தார். பதவியில் இருந்தார். டெல்லின்னு சிஎம் வந்தார். லிக்விட் ஷாப்பில் என்னாச்சு? கேஸ் போட்டு பஞ்சாபில் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ரிசைன்மெண்ட் போட்டு அவர் ஜெயிலுக்கு போய் வந்துட்டார். ஊழலை பற்றி இன்றைக்கே பேசுகிறீங்க. உங்களுக்கு இத்தனாயிரம் கோடி, இவ்வளோ கோடி சம்பாரிச்சிங்களே, உழைப்புன்னு சம்பாரிச்சு உங்களுக்கு ஏன் அவ்வளோ பணம் வாங்குனீங்க? எனக்கு அவ்வளோ பணம் தேவையில்ல, இந்த படத்துக்கு இது வரைக்கும் போதும், ஏன் ஏழ்மை கொடுத்துருக்க வேண்டியதுன்னு வாங்கின பணத்தில் கூட கொடுத்துருக்கலாம்ல. அரசியலுக்கு அப்படியே ஒரு பைசாலாம் வேலை பார்த்துருவாங்களாம். அவ்வளோ தொண்டர்கள். உண்மையை சொல்லுங்கள். தேன் எடுக்கிறோம் புறங்கை நம்ம நக்கா விட மாட்டான். 2 கட்சியுமே டிஎம்கே ஏடிஎம்கே ஆண்ட கட்சிகள், ஆளுற கட்சிகள் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு இன்னி வரைக்கும் அவ்வளோ செயல்படுத்தியிருக்கிறாங்க. உங்களால் ஒரு நலத்திட்டம் பற்றி பேச முடியுதா? என்ன செய்யப்போறோன்னு பேசுகிறீங்களா ஒரு மீட்டிங்கில்? ஏன்னா ஓஹோன்னு ஃப்ரெண்டு கூட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துட்டா, சத்தம் போட்டாக்கா தமிழ்நாடு ஜெயிச்ச மாதிரி அர்த்தமா? விஜய் அவர்களே, ஒரு சீட்டு வராது உங்களுக்கு. செங்கோட்டை மாரி 4 பேர் கட்சியில் மூத்த யாராவது வயசானவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வேறு யாரும் வரமாட்டாங்க. மக்கள் வரமாட்டாங்க. அந்தந்த கட்சியில் உள்ள செயல்பாடு உள்ளவங்க அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஏன் கனவு காண்றீங்க? 8-10% ஓட்டு வராது. 2.25 கோடி காடு எப்படி உங்கள் வீடுக்கு தேடி ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கூட்டுவாங்கன்றீங்க. பூத்தை பற்றி சொல்கிறீங்களே, ஜனநாயக பூத்து தான், அது எப்படி திருடன் கூட்டுன்னு சொல்கிறீங்க? இத்தனை வருஷமே என்ன செஞ்சுட்டு ஓட்டு போட்டீங்க நீங்களா? ஏன் 20 வருஷமே இந்த கேட்க வேண்டியதானே? நீங்கள் தான் நடிக்கிற பெரிய ஸ்டாராச்சா. அங்கே ஓட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க? ஸ்டைல் காமிச்சிட்டு வருவீங்க, இன்றைக்கி பலனடைறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, உங்கள் அரசியலுக்கு ஒன்றும் ஆகாது. 0% விஜய் அவர்களே முடிவு பண்ணிக்கங்க.